இன்னைக்கு செந்திராக்காய் இறக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் அப்பா தான் பிடிங்கிட்டு இருக்காரு. ஆள் விட்டு பிடுங்கன்னா குழி கூட கட்டுப்படி ஆகாது ஏப்பா. அதனால நாங்களே வலைய போட்டு இறக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த வலை போட்டு எடுத்தாத்தேன் காய் வந்து காயம் போடாமல் இருக்கும். ஆமாம், அதே மாதிரி நாங்கள் மருந்தடிச்சுலாம் பழுக்க வைக்க மாட்டோம். அதுக்கு சில பேர் வந்து மருந்தடிச்சு பழுக்க வைப்பாங்க. நாங்கள் வந்து இந்த என்னப்பா மாட்டுக்கு போடுவோம்ல வைக்கப்புல்ல போட்டு பழுக்க வச்சுருவோம். இன்னும் சின்ன குழந்தைங்களாம் வாங்கி சாப்பிட்றாங்கல்ல, அது வந்து ரொம்ப இதாயிரும். அதனால வந்து மோஸ்ட்லி வந்து நாங்கள் வைக்கப்புல் போட்டு பழுக்க வச்சு சந்தைகளுக்கு வந்து சேல்ஸ் பண்ணிடுவோம். எடுத்துட்டு இருக்காரா இல்லை எடுத்து போட்டிருக்கோமா? இதை ஃபுல்லாக இனி வந்து ட்ரெயில பிறக்கி போட்டுருவோம். ஒரு காலகட்டத்தில் ஆட்களெல்லாம் வச்சு பிடுங்கணும் ஏப்பா. ஆனால் இப்போ வந்து அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாகி போச்சு. கம்மியான காப்பு கம்மியாக காய்ச்சிச்சு. அதனால வேற இல்லை. இந்த காம்பை ஒடிச்சுட்டு போட்டால் தான் பால் கீழே இறங்கிடும். இல்லாட்டி காயில் போட்டுச்சுன்னா காயில் வெட்டுச்சுன்னா அந்த காய் கெட்டு போயிடும். பாலும் நம்ம மேலே வெட்டா புண்ணாயிடும். ஆமாம், அதனால சூதானமாகவே இருக்கும்.